அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னகல் அன்தல் அலீமுல் ஹக்கீம். புனிதமிக்க இந்த ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு, அதிலும் குறிப்பாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய இந்த ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு, இங்கே நாம் எல்லாம் அல்லாவுடைய அந்த சத்திய மார்க்கத்தை அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையிலே பின்பற்ற வேண்டும், அதன்படி நாம் வழிநடக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இங்கே நாம் குழுமியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் என்பது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில்தான் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சத்திய மார்க்கத்தை சொல்வதற்காகத்தான் ஏராளமான நபிமார்களை அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், நமக்கெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு தந்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு தருணத்திலும் அந்த மக்கள் வழிகட்ட நிலைக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களை கொண்டு இந்த மார்க்கத்தை புதுப்பித்து கொண்டே இருந்தான். இதுதான் மார்க்கம், இதுதான் சத்தியம், இந்த கொள்கையைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்கின்ற இந்த அடிப்படையை இந்த மக்கள் மத்தியிலே அல்லாஹ் தாலா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நபிமார்களை கொண்டு இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய உன்னத பணியை செய்து கொண்டுதான் இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இந்த இறுதி நபியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுத்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நான் காட்டித்தராத எந்த ஒரு புதுமையையும் நீங்கள் புகுத்தாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேலாம் உரையாற்றுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்றார்களோ, அந்த எல்லா சூழ்நிலைகளிலுமே என்ன செய்வாங்க, இந்த நபிமொழியை சொல்லாமல் அவர்கள் உரையாற்றியது கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை தான் மார்க்கம் என்ற பெயரில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அடிப்படையை பின்பற்றக்கூடிய நாம் அதையே சொல்லியவர்களாக இன்றைக்கு நாம் குழுமியிருக்கக்கூடிய இந்த நேரம் மிகவும் அற்புதமான ஒரு நேரமாக இருக்கின்றது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒருவரிடம் சொல்லிட்டாலே அது தியாகம்தான். தியாகத்திற்குரிய மறு பிரதிபலிப்பு யார் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதிலே நமக்குள் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று கேட்டால் அவர்கள்தான் தியாகத்திற்கு உரித்தானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லோருமே ஒருமித்த கருத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம இன்றைய தினத்திலே நாம் முன்னிறுத்துகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் தாலா அதை உண்மைப்படுத்தி காட்டுறான்னு சொன்னால் அவன் எதற்காக இந்த மனித சமுதாயத்திற்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் எடுத்து சொல்லக்கூடிய விதமாக இல்லாமல், இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றோம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரக்கூடிய இந்த உம்மத்தானது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒவ்வொரு தியாகத்தையும் அல்லாஹ் தாலா ஹஜ் கிரிகைகளிலே அடையாள சின்னமாக வச்சிருக்கிறானே. அப்போ இதுவெல்லாம் எதற்காக என்பதை நாம் நமக்கு நாமே முதலில் சுய சிந்தனை, சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு சொன்னால் காரணம் இல்லாமல் சொல்லிட மாட்டான். ஒரு விஷயத்தை ஒரு இபாதத்தாக நமக்கு வச்சிருக்கிறான்னு சொன்னால் காரணம் இல்லாமல் செஞ்சிட மாட்டான். ஏதோ தியாக திருநாள் என்று வெறும் தியாக திருநாள் என்று நாம் நம்முடைய வாயளவில் நம்ம பேசிக்கிறோமே தவிர, இந்த இடத்தை விட்டு கலைஞ்சிட்டோம்னா இந்த தியாக திருநாள் என்பது என்னென்றே தெரியாத அளவிற்கு மழுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தானே நம்ம பார்க்குறோம். அப்போ இதை நாம் உண்மைப்படுத்துவதாக இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு நாம் சுடரேற்ற வேண்டும், அதற்கு ஒளியை நாம் பிரகாசிக்க செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மைப்படுத்தியதாக ஆகும். ஏதோ பேருக்கு நாங்கள் ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம் சொல்கிறதுனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்காங்க எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், எப்படி உம்ரா செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. காட்டி தந்திருந்தாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் உண்மைப்படுத்த வேண்டும். அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு
அவர்களுடைய இந்த தியாகத்திற்கு நாம் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். அந்த உயிரோட்டம் கொடுக்காமல் ஏதோ சும்மா பேருக்கு வந்தோம், 2 ரக்காயத்தை தொழுதோம், நம்முடைய வேலை முடிஞ்சு, சலாம் சொன்னோமா, தக்பீர் சொன்னோமா, முடிஞ்சு போச்சு, இதுவல்ல ஹஜ் பெருநாள் என்பது. அந்த தியாகத்தை நாம் என்ன செய்யணும்? நாம் மெருகூற்றி பார்க்க வேண்டும். நமக்கு நாமே சுய சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது சும்மா சர்வ சாதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவ்வளவு பெரிய தன்னுடைய உற்ற நண்பன் என்று அடையாளப்படுத்துகின்றானே திருமுறை குர்ஆனிலே, யாருக்கு அடையாளப்படுத்தி காட்டுறான்? இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டுறான், அதை உண்மைப்படுத்துகின்றான் என்று சொன்னால், அந்த உற்ற தோழரை அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகின்றான் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்ப அந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தும் போது நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளிலே இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இந்த பின்பற்றுதல் சம்பந்தமான விஷயங்களிலே நாம் எந்த அளவிற்கு நாம் தியாகத்தோடு நடந்து கொள்கின்றோம். நமக்கு பிடித்தமான ஒன்றை வல்ல ரஹ்மானுக்கு பிடிக்காத செயல்பாடு என்பதால் இதை நான் புறக்கணிக்கின்றேன், இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத செயல்பாடு என்பதால் இதை நான் புறக்கணிக்கின்றேன் என்று எத்தனை பேர் நமக்குள் நாம் என்ன நம்மெல்லாம் தியாகம் செய்திருக்கின்றோமா? சொல்லக்கூடிய நான் உட்பட இதிலே உண்மையாளர்களாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏதோ சும்மா வெளி பிரச்சாரத்திற்காக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். வல்ல ரஹ்மான் பார்த்து கொண்டிருக்கின்றான். நாம் நமக்காக என்ன செஞ்சோம்? அப்ப நாம் நமக்காக இந்த வல்ல ரஹ்மானுக்காக நாம் இந்த மார்க்க விஷயத்திலே நம்ம எப்படி நடந்துக்கிட்டோங்கிறத நம்ம என்ன செஞ்சேன்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம அப்படி சிந்தித்து பார்த்தால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு நாம் உண்மைப்படுத்தினோம் என்பது உண்மையாக ஆகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக இந்த பெண்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வெட்கம் என்பது ஈமானின் ஒரு அங்கம், ஒரு பங்கு. அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றளவும் கூட இந்த மாதவிடாய் சம்பந்தமான விஷயங்களிலே இன்றைக்கு பெண்கள் பெரும்பாலான, எல்லோரையும் நம்ம சொல்லிட மாட்டோம், சில பெண்கள் அதில் உண்மையாளர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான பெண்கள் என்ன செய்கிறாங்க? அடுத்தவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க, அல்லாஹ் தஆலா என்ன நினைப்பான் அப்படிங்கிற அந்த சிந்தனையை தவிர்த்து, அந்த சிந்தனையை தாண்டி அவங்க அடுத்தவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க என்கின்ற இந்த ஒரு காரணம்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம பின்பற்றுவதிலிருந்து நம்ம நழுகி செல்ல வைக்குது. அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்தை காதால் கேட்கக்கூடிய இந்த பாக்கியமற்றவர்களாக இன்றைக்கு எத்தனையோ பெண்மணிகள் இருக்கின்றார்களே, இது எவ்வளவுக்கு வேதனைக்குரிய விஷயம் என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். பெருநாளில் நாங்கள் தொழும் திடலுக்கு புறப்பட வேண்டும் என்றும், கூடாரத்தில் உள்ள கன்னி பெண்களையும் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்களையும் புறப்பட செய்ய வேண்டும் எனவும் கட்டளையிடப்பட்டிருந்தோம். பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் இருப்பார்கள். ஆண்களின் தக்பீருடன் அவர்களும் தக்பீர் கூறுவார்கள். ஆண்களின் துஆவுடன் அவர்களும் துஆ செய்வார்கள். அந்த நாளில் பரக்கத்தையும் புனிதத்தையும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் 973 ஹதீஸாகவும் முஸ்லிமிலே 1615 ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இடக்கூடிய கட்டளை என்ன? அப்போ பெண்கள் என்பவர்கள் கன்னி பெண்களாக இருந்தாலும் தொழுகை போன்ற விஷயங்களுக்கு அழைத்து வர வேண்டும். ஆனால் என்ன செய்கிறாங்க? கன்னி பெண்களை கூட நாங்கள் வெளியில் அழைச்சிட்டு வர மாட்டோம், ஆண்களுடைய கண்கள் படும்படி நாங்கள் வச்சுக்கிற மாட்டோம் சொல்லக்கூடியது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வல்ல ரஹ்மானை வணங்கக்கூடிய விதத்திற்கும் இதே சட்டத்தை எடுப்பார்கள் என்று சொன்னால் இவர்களை விட கேடுகெட்டவர்கள், அநியாயக்காரர்கள் யார் இருக்க முடியும்? அடுத்து என்ன? மாதவிடாய் சம்பந்தமான விஷயம். இந்த மாதவிடாய் என்பது அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு ஏற்படுத்தியுள்ள ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இது இயற்கையில் அடங்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்மார்களுடைய மனைவிமார்களை எடுத்துக்கொண்டாலும் இதற்கு உட்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். இதற்காக இன்றைக்கு எத்தனையோ பெண்மணிகள் நாங்கள் வந்தால் எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, நாங்கள் வரமாட்டோம் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்களே, அப்போ எப்படி எத்தனையோ நபி தோழியர்கள் அறிவிச்சிருக்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் வெக்கம் என்று சொல்லி இருந்தால் சொல்லி இருப்பாங்களா? எந்த அளவிற்கு
அதாவது நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கூட வெட்கம் என்று ஒதுக்கி வைத்து விடாமல் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்கின்ற அந்த ஒரே ஒரு அடிப்படையை வைத்து அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி காட்டினாங்களே. அப்போ இதுவெல்லாம் நமக்கு பிரதிபலிக்கக்கூடியது என்ன என்பதை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம அறியாத விஷயமே கிடையாது. எல்லா பயான்களிலே அவர்களை பற்றி நாம் அறிந்துதான் வைத்திருக்கின்றோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிலாகித்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலாவும் திருமுறை குர்ஆனிலே மிகவும் புகழ்ந்து சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் செய்தார்கள், எப்படிப்பட்ட ஒரு பொறுமையாளர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் சொல்லி காட்டாமல் விட்டுவிட்டு சென்று விடவில்லை. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், என் இறைவனே எனக்கு நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை வாரிசாக தருவாயாக. அப்போ என்ன கேட்குறாங்க, எனக்கு நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை வாரிசாக தருவாயாக. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக வந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, நல்லொழுக்கம், எனக்கு ஒரு குழந்தையைத்தானும் பொதுவாக கேட்கல. இன்றைக்கு குழந்தை பேர் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் எப்படிப்பட்ட துவாவை வல்ல ரஹ்மான்ட்ட முன்னிறுத்துவாங்கன்னா, எனக்கு என் வயிற்றுலேயும் ஒரு புழுவூச்சி இல்லாமல் இருக்கு, எனக்கும் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டுமானால் சொல்லுவார்களே தவிர, வல்ல ரஹ்மானுக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தையைத்தா என்று கேட்பார்களா? கேட்டிருக்கின்றார்களா என்று சொன்னால் சொற்பத்திலும் சொற்பமானவர்கள் தான் அப்படி கேட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என் இறைவனே எனக்கு நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை வாரிசாக தருவாயாக. ஃபஸர்னாஹு பிஹுலாமின் ஹலீம், எனவே பொறுமை மிக்க ஒரு குழந்தையை கொண்டு அவருக்கு நற்செய்தி கூறினோம். அப்போ பொறுமையுடைய ஒரு குழந்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நற்செய்தியை குறிப்பிடுகின்றான். அப்போ நற்செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குறிப்பிடுகின்றான். இதை உண்மைப்படுத்தக்கூடிய விதம் என்ற ஒன்று இருக்கின்றதே, இதை உண்மைப்படுத்தி காட்டினாங்களே. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புள்ள உண்மைப்படுத்தி காட்டுறாங்க. எப்படி உண்மைப்படுத்தி காட்டுறாங்க, யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாபி, நான் உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன். அது ஜஹூக ஃபன்லுர் மாதா தரா, நான் உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன், நீ என்ன நினைக்கிறாய் என்று யோசித்துக்கொள் என்று கூறுறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மா துமரு அபதிஃப அல் மா துமரு சதஜிதுனி, நீ என்ன நினைக்கிறாய் என்று யோசித்துக்கொள் என்று கூறினார்கள். என் தந்தையே, உமக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்குதோ. இந்த பொறுமையாளர் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த நற்செய்தியை இந்த தியாக திருநாளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சம்பவத்திலே அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். எப்படிப்பட்ட ஒரு பொறுமையாளர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை சொல்ல முடியும், அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். இதை தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மகன் எப்படிப்பட்ட வாசகத்தை சொல்கிறாங்க, அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக காண்பீர்கள் என்று சொல்கின்றார்கள். என்று சொன்னால் அந்த வளர்ப்பு என்பது, அந்த தியாகம் என்பது, அது எந்த அளவிற்கு வளர்க்கப்பட்ட விதம் என்பதையும் அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு எந்த அளவிற்கு இருந்திருக்கின்றது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அப்போ என் தந்தையே, உமக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் உள்ளவராக என்னை காண்பீர்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இந்த விஷயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புள்ள எந்த அளவிற்கு சொல்றாங்க, என்ன வெட்ட புரியலா, ஓடி போகல, பயப்படவில்லை, அஞ்சவில்லை, கொஞ்சமும் தடுமாற்றமுடையவில்லை. கொஞ்சம் கூட அச்சப்படாம தடுமாற்றமடையாமல், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களாக காண்பீர்கள். இப்படி வளர்க்க வேண்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய வாரிசுகளை. இப்படி வளர்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் நாம் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்விற்காகத்தான் இந்த உயிர் நம்மிடம் இருக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு
நம்ம சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். இப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்கி இது போன்ற தியாக திருநாளை மையமாக வச்சு நாமும் இது போன்ற தியாகத்திலே நாமும் ஊறி திளைத்தவர்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது மாதிரி உடனே கிளம்பிடாமல் இன்ஷா அல்லாஹ் நல்லா துவா கேளுங்க. வல்ல ரஹ்மத்தை நல்லா துவா கேளுங்க. இந்த நல்ல நாள் பாக்கியம் பொருந்திய நாள். அப்படிப்பட்ட இந்த நாளில் அனைவரும் நன்கு துவா கேட்டுட்டு போங்க. இந்த நாள் இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு நம்மெல்லாம் ஹயாத்தோடு இருப்போமோ, நம்மிலே எத்தனை பேர் வல்ல ரஹ்மான் அழைப்பு பணி மூலமாக அவன் ஏற்றுக்கொள்ளப் போகின்றான் என்று தெரியாது. அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளுக்கு பயனுள்ள ஒரு நாட்களாக இந்த நாளை அமைத்து அதிகமாக இபாதத்து செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நன்மக்களாக அல்லாஹ் தாலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.